எனக்கு ஒரு பிடித்த ஒரு வசனம், whatever you ask in prayer believing you will receive it. ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஜெபித்து கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்போ ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க மாதத்துல உங்களுக்கு வேலை இருக்கு, சிஸ்டர் ஐஸ்வர்யா அவர்கள் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன காரணம் என்னவென்றால், எல்லாரும் வேலை இருக்குது, இந்த நேரத்தில் லாக்டவுன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, எல்லாமே இரெகுலராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் உங்களிடத்துல கேட்கிற ஒரு காரியம், மாதத்துல நமக்கு ஒரு விஷயம் தான் ஜெபம். இந்த மாதத்துல இந்த ஒரு விஷயம் நடக்கிற ஜெபத்துல நீங்கள் நேரத்தை கர்த்தருக்கு என்று உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நேரத்தை நீங்கள் கொடுக்காது உங்களுக்கு எதுவா இருக்குமானால் கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நேரத்தை ஒதுக்கி, கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இல்லையா? அப்போ பாக்கியவான்கள். கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுடையதா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தவறாமல் இதை கலந்து கொள்ள வேண்டும். புதிதாக வருகிற ஜனங்களும் கூட இதை கலந்து கொள்ளலாம். ஐஸ்வர்யாவை நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உதவி செய்வார். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு சபையாக நாம் ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம இடத்துல கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த ஜெபம் மூலமாக நமக்கு உண்டு. ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சண்டே ஸ்கூல் நமக்கு பிள்ளைகள் 10 வயது கீழே பிள்ளைகள் வர முடியாமல் இருக்கிறதுனால சண்டே ஸ்கூல் நடைபெறாமல் இருக்கிறது. சீக்கிரமாக இந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும் பொழுது, இந்த ரூல்ஸ் எல்லாம் அவற்றையும் கருத்தை நீக்கும் பொழுது நாம் சண்டே ஸ்கூலில் கூட ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஆராதனையோடு கூட சண்டே ஸ்கூல் இதே இடத்துல நடைபெறும். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல நம்முடைய சபையினுடைய ஆராதனை எல்லாவற்றையும் நாம் வெளியிடுகிறோம். காலை ஆராதனையும் மாலை ஆராதனையும் கூட ஃபேஸ்புக்ல மற்றும் யூடியூப்ல நாம் நம்முடைய ஆராதனைகளை வெளியிடுகிறோம். நீங்கள் அதன் மூலமாக கூட தொடர்பு கொள்ளலாம். சபைக்கு வர முடியாத நேரத்தில், சபைக்கு வர முடியும் என்றால் தயவு செய்து சபைக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ சபைக்கு வர முடியாத நேரத்தில் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவில் நம்ம வெளியிடுகிற ஆராதனைகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். மாதத்தில் ஒரு விசை இரண்டாவது சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே ஸ்திரீகள் ஜெபம் ஃபோனில் நடைபெறும். அதில் கூட நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆன்லைன் டீமை, இந்த மீடியா டீமை சிஸ்டர் ஆண்டில் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை ஆராதனை 9 மணிக்கு இதே இடத்துல நடைபெறும். இந்த கடைசி அக்டோபர் மாதத்தில் கடைசி ஞாயிறு ஆராதனை நாம் இருக்கிறோம். அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால காலை 5 மணி ஆராதனை நடைபெறாது. 9 மணிக்கு காலை ஆராதனையோடு கூட வாக்குத்தத்த ஆராதனையும் கூட நடைபெறும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். சபையின் போதவர் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருவார். நம்முடைய பிதாவாக தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு திரும்பியும் சமாதானம் உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே காற்று வசதி சற்று குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கேள்வியாக இருப்பார். இந்த சட்டம் தடை சீக்கிரமாக நீங்குமானால் நாம் ஏசியை யூஸ் பண்ண நமக்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அதில் கொள்ளுவார். அதுவரை கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் பாஸ்டர் அறிவித்தது போல 1ஆம் தேதி அதிகாலை வாக்குத்தத்தை ஆராதனை 5 மணிக்கு இருக்காது. நமக்கு சண்டே வருகிறதுனாலே வழக்கம் போல வாக்குத்தத்த ஆராதனை 9 மணிக்கு இதே ஸ்தலத்தில் நடைபெறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நன்றி செலுத்துகிற வாரம்.
நன்றி செலுத்துகிற வாரத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். வாசிப்போமா? சங்கீதம் 115 மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பாவம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ கைட்டு செய்கிற வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் அநேகருக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருந்தது? கரங்களோட தலையில் சொல்லாமே. Hallelujah. This month was blessed for me. Hallelujah. சங்கீதம் 115 12வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 115:12. Psalms 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் உள்ளத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியாக தேற்றுவதனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கடைசி மாதத்தின் தொழுகைக்காக நன்றி செலுத்துகிற வாரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஐயா கர்த்தாவே, திடீர் இந்த வசனத்தை கொண்டு பேசும் சபையார் எல்லாம் மட்டுமே இந்த மாதத்தில் 24 நாட்கள் ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த 25வது நாளிலும் தொழுது கொள்ளும்படியாக திரும்பி செல்கிற நன்றி. தொடர்ந்து இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதியும். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகளோடு பேசுவீராக. நம்முடைய சத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் கரங்களை கிரிய வல்லமையை, அவனுடைய ஆலோசனை தந்திரங்களை, சூழ்ச்சிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலையோடு தொழுது கொள்ள கர்த்தர் விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை வல்லமையும் சகல ஞானமும் அது அவர் ராஜ்யம் பெறணும். ஸ்தோத்திரமும் மகத்துவமும் சகல ரட்சணமும் சதா காலங்கள் கூட இருக்கிறாங்க. எங்கள் கர்த்தர் ஒரு அட்சரமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் அடைஞ்சப்படி தாழ்மை விடுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பல்லவங்களில் ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே தேவனுக்கு நன்றி பலி செலுத்துவதை நாம் ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கின்றோம். அப்படியாகவே நோவா பெருவெள்ளத்திலிருந்து தன் குடும்பம் காக்கப்பட்டு வந்தவுடனே கர்த்தருக்கு அங்கே சுத்தமான பறவைகளை கொண்டு தேவனுக்கு பலி செலுத்துகிறார். இதுதான் நன்றி பலி. கத்தோலிக்க சபையில் இதை நன்றி பலி என்று சொல்வார்கள். நன்றி பலியை அப்படியாக நோவா கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது மிகவும் அவசியம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை அநேக நினைப்போம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்ன எங்க நினைக்கிறார் ஆண்டவர், என்னுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்கு, என்னுடைய கஷ்டங்கள்லாம் அப்படியே இருக்கும். அல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். இதே போல நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானியும் நீதிமொழிகள் 18:25 சொல்வார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஒரு நாள் உன்னை விடமாட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்னவென்று சொன்னால், you should not lose your faith. உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் சோர்வாக இருக்கும் பொழுதே நம்மை பலப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். The Lord is thinking of me. Somebody can read in English this verse in KJV. Yeah. The Lord has been mindful of me. Hallelujah. கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்துல நாம் அப்படியே எழுந்திருக்கணும். We rise by faith. Hallelujah. நாம் விசுவாசத்தெல்லாம் ஜீவிக்கிறோம். கர்த்தர் அப்ப நம்ம விடமாட்டார். சிலருக்கு கர்த்தர் நன்மைகளை ஆசீர்வாதமாய் செய்து முடித்திருப்பார். சிலருக்கு ஒருவேளை எனக்கு
இன்னும் கர்த்தர் செய்யவில்லைன்னா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அதற்காக கர்த்தருக்கு நாம் என்ன சொல்லணும்? நன்றி செலுத்தணும். சிலர் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் செய்வதற்கு முன்பதாகவே பெந்தகோஸ்தே சபையெல்லாம் அட்வான்ஸா கர்த்தாவே நீ கொடுத்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு வீட்டை ஜெபத்துக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த வீடை ஜெபம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இது வாடகை போல அந்த சட்டத்தை கொடுத்தாங்க. இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க? ஒரு நாள் அந்த ஓனர் வந்து அந்த ஜபத்தில் உட்கார்ந்துருந்தார். சரி, இந்த ஜபம் நடக்குதே, நாங்கள் போய் உட்காருப்போம் அப்படின்னு போய் உட்கார்ந்து வந்துட்டு இவங்க அந்த ஓனர் உட்கார்ந்துருக்காரு. அந்த சட்டத்தில் உட்கார்ந்துட்டு இவங்க ஜபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்து விட்டு இருப்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி இருக்க ஓனருக்கு? என்னடா இவங்களுக்கு ஏதோ வாடகைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த வீட்டை கொடுத்து விட்டு ஸ்தோத்திரம் சொல்லி. அல்லேலூயா. அதுக்காக அப்படியே கர்த்தர் கொடுக்க போகிறது அட்வான்ஸ் சொல்ற வேதத்துல அப்படிதான் பரிசுத்தவான்கள் செய்திருக்கிறார். அன்னாள் தனக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி அன்னாள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் முடித்த உடனே கர்த்தர் தனக்கு சாமுவேலை அதனோட கூட இன்னும் 6 பிள்ளைகளை கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம். கர்த்தரை உயர்த்துகிறாள். அவரை போல மகிமையுள்ளவர் யார் என்று சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். she praises God, she thanks God. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். அப்பொழுது அன்னாள் 1வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஏன் இப்படி அன்னாள் சொல்கிறார் என்றால், அன்னாளுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை நினைத்திருக்கிறான், அவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பு அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அன்னாள் அப்படியாக உடைந்து போன இதயத்தில் தன் இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். ஏலி அங்கே இருக்கிற சபையின் ஆசாரியன் மேய்ப்பன், அங்கே இருக்கிற என்னை போல இருக்கிற ஆசாரியர் வந்து அங்கே ஜெபிக்கும் பொழுது, நீ எந்த மட்டும் குடித்து அன்னாள் சொல்கிறாள், என் ஆண்டவனே, உம்முடைய மகளை, உம்முடைய அடியாளை பேலியாரின் மகள் என்று நினைக்க வேண்டாம், என் உள்ளத்தை கர்த்தருடைய சமூகத்தில் என் இருத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உன் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க செய்வார், சமாதானத்தில் போல் ஏறி சொல்கிறார். அப்படி அவள் அங்கே போய் கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்கும் பொழுதே அவள் சொல்கிறாள் அங்கே, அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இதுதான் நன்றி. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அவரை பிரைஸ் பண்றது, அவரை துதிக்கிறது. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அல்லேலூயா. எப்பாவது நாம இதெல்லாம் சொல்லியிருக்கிறோமா? நாமக்கு வேண்டியவைகளே ஆண்டவரே எனக்கு இன்னும் இது கொடுக்கல, அது கொடுக்கல, எனக்கு இது செய்யல, ஜெபம் கேட்கல அப்படியே சொல்லுவோம். கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர்கள் உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இன்னும் மேட்டமையான பேச்சையும் பேசாதிருங்கள், அவேந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். அடுத்த வசனம் பார்க்கின்றோம். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். அப்படியாக பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 7 கொடுப்பார். அநேக பிள்ளைகள் பெற்றவளோ வளர்க்கப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவள் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு இதுல வேண்டியது என்னது? கர்த்தரே ஐஸ்வர்யம் கொடுக்கிறவரும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறான்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதுமே நாம நம்முடைய வாயில விசுவாச வார்த்தைகள் அப்படியாக வெற்றியுள்ள வார்த்தைகளாக சொல்லணும். கர்த்தர் நமக்கு அவர் உயர்த்துகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கொடுக்கிறவர். அடுத்தவர்
அவர் சிறியவனை, 8வது வசனம் 2:8, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் இங்கே பார்க்கின்றோம், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள், அங்கே எளியவனை அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் பண்ணுகிறார். ஏன் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் போது கர்த்தர் நாம் என்ன செய்ய, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை நினைச்சிருக்கிறேன். அப்போ நம்ம நினைத்திருக்கிறோம். நிச்சயமாய் அடுத்த வசனம் சொல்லியது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது அப்படியே இங்கே அவன் சொல்லிக்கொண்டே போறான். கர்த்தரை உயர்த்துறது, கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை சோதனம் பண்றது. இதே போல தாவீது கூட பல யுத்தங்களை கர்த்தர் தாவீதுக்கு வாய்க்க செய்த பொழுது அங்கே கர்த்தரை தாவீது உயர்த்தி போற்றி அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறான். இங்க தாவீது கர்த்தரை எப்படி துதிக்கிறார் என்பதை அங்கே கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், இதே போல அன்னாள் உயர்த்தினது போல அங்கே தாவீதும் கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. சில வசனங்கள் மாத்திரம் வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22 2வது வசனத்தை வாசிப்போம். 2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். இந்த முந்தின வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. நமக்கு எப்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வருமானத்தையும் சமாதானத்தையும் என் ஜபங்களை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் கொடுத்தனால கர்த்தரை நான் பாடுகிற பாட்டு என்று சொல்லி இந்த சங்கீதத்தை வாசிக்கணும். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. 7வது வசனத்தை பார்ப்போம் என்றால், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். கரங்களை அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக அவரை தாவீது எப்படி மேன்மைப்படுத்துகிறான்? அவர் நாசிலிருந்து, 9வது வசனம், அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழுப்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. 10வது வசனம், வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது. அல்லேலூயா. அப்படியாக இந்த அதிகாரம் கர்த்தரை உயர்த்தி கொண்டே போகிறார். கடைசியாக சில 1-2 வசனங்களை வாசிப்போம். 37ஆம் வசனம், 2 சாமுவேல் 22:37, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அல்லேலூயா. நம்முடைய வழியை கர்த்தர் செய்கிறார். நம்முடைய கால் ஸ்லிப் ஆகாதபடிக்கு அவர் அகலமாக்குறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதற்காக தான் இங்க தாவீது சங்கீதம் 139ல இங்க எப்படி கர்த்தரை சொல்றான், நான் எங்கே போனாலும் அங்க இருக்கிறேன் ஆண்டவரே. சாம்ஸ் 139 சங்கீதம் 139ல கர்த்தர் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே முதல் வசனத்திலே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை எப்படி ஆராய்ந்து அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாக என் உட்காரத்திலேயே என் எழுந்திருக்கிறதே அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நம்முடைய நினைவுகள் எல்லாம் தாட்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு தூரத்திலிருந்து தெரியும். நான் நடந்தாலும் படுத்திருந்தால் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் இவையெல்லாம் சொல்றாருன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவருக்கு தெரியும். அதே போல அங்கே சொல்றாரு 9வது வசனம்,
8வது வசனத்துல, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போடாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது கலரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எங்கே போனாலும் கர்த்தர் இருக்கிறார், அங்கே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 13:5 கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்றார், பயப்படாதே திகையாதே, நானும் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்தது ஏசாயா 49:15-14 அழகாக, ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் இதெல்லாம்? ஆனா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நல்லபடியா சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை எங்கே வரைந்திருக்கிறாரு? அவருடைய உள்ளங்கைகளில். அநேக நேரத்தில் நாம உள்ளங்கையை பார்ப்போம், எந்த ரேகை எப்படி இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, இந்த ரேகை எப்படி இருந்தா எப்படி மேலே போவோம், அப்படி கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் நமக்கு எப்பவும் மேலேயே கொண்டு போகும்படியாக, ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நம்ம எங்கே வரைந்திருக்கிறார்? அவருடைய உள்ளங்கைகளை கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளை நம்மை வரைந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54 அழகாக சொல்வாரு. இங்க வாசிப்பு அந்த வசனத்தை 54:8, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் என்று சொல்றார். ஏனென்றால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதம் ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மை மலைகள் 10வது வசனம் 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரா? கர்த்தர் நான் மறந்துட்டாரு, கர்த்தர் நான் கைவிட்டார் அல்ல. கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறார்? அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு 13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. என்னுடைய மாமனாருடைய தங்கை, அவர்களுக்கு எனக்காக 80 வயது இருக்கும். அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக, நான் நன்றாக அவர்களை அறிவேன், சபையை ஆரம்பித்த பொழுது சபைக்கு கூட ஒரு டொனேஷன் காணிக்கை அவர்கள் அனுப்பினார்கள். அதனால் எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அவர்கள்லாம் அப்போ ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அவர்கள் கர்த்தரை அதிகமாக அறியாதவர்கள், அதனால் அவர்கள் ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பேன். ஒரு நாள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பொழுது, இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் தனிமையாக விடப்பட்டார்கள். அவருடைய புருஷனுடைய சகோதரி கூட இருந்து உதவி செய்கிறார். தனிமையாக இருப்பது பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இவ்வளவுதான் மிகுந்து பயந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன அழுது கொண்டிருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கதிகாலையில் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் தூக்கமே வரல, ராத்திரியெல்லாம் தூங்கலை, இன்றைக்கு ராத்திரி நீங்கள் சுகமா தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான். அன்றைக்கு நல்லா தூங்குனாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஏறத்தாழ ஒரு 3 மாதம் இருக்கும், டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. என்னன்னு சொன்னா, அந்த ஒரு ஜெபத்துல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க சொல்றாங்க, ஜெபம் பண்ணது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, நல்லா தூங்குறேன், நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 80 வயதுல ஒரே ஒரு ஜெபம் கர்த்தர் தொட்டு விட்டான். அல்லேலூயா. இப்போ என்னுடைய ஜெபம் அப்படின்னு தொடுமானால் உங்களுடைய ஜெபம் எவ்வளோ காரியங்கள் செய்யும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவர்கள் வெட்கப்பட்டு போனதுக்கு தான் சொல்றாரு இங்கே கர்த்தர், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா.
கர்த்தர் உன்னை அப்படியாக உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உன்னை நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் இங்கே களஞ்சியங்கள் என்று பார்க்கும் பொழுது, நேற்று நேரத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கைட்டு செய்கிற வேலைகளும். களஞ்சியங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய பிலாங்கிங்ஸ், ஆல் த பிலாங்கிங்ஸ், நம்முடைய சொந்தமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கைடும் வேலையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்போ நமக்கு சொந்தமானவைகள் எல்லாம் நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால விசுவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க, விட்டுறாதீங்க. அதனால் கர்த்தரை சோதனம் பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்க போகிறீர், நீர் எனக்கு கொடுத்ததற்காக சோதரன், கொடுக்க போவதற்காக சோதரன். இன்னும் விசுவாசத்துல சில காரியங்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்குமானால் அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அந்த சங்கீதத்துல பார்க்கும் பொழுது தாவீது எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற. நாம ஆராதனையில் ஒரு பாட்டை பாடல, நாவு உடைய நீதியை நாள் முழுவதும் பாடம் சொல்ல, நாள் முழுவதும் என் நாவுடைய துதியை சொல்லி கொண்டிருக்கும். என் நாவு என் சொன்ன கர்த்தர் எனக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் ஆண்டவரை, நாள் முழுவதும் உண்மை துதித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாள் முழுவதும் துதிகள்னு சொன்னா ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தரை எடுத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அதில் ஆராதனை சபையாக கூடி வரும் பொழுது நமக்கு அது இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றது, ஏன் பாஸ்டர் கைகளை உயர்த்தி எல்லாரும் சோதனம் பண்ணுங்க, எல்லாரும் எழுந்து ஒன்று கூடி சோதனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாருன்னா, வசனத்தில் அது சொல்லுது. என்ன நடக்கும் அப்படி செய்யும் பொழுது என்று பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கின்றோம். 2 Corinthians 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன உண்டாகும்? கிருபை பெருகும். கிருபைனா கர்த்தருடைய அளவில்லாத உதவி, அது நமக்கு அதிகமாய் உண்டாகும். கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அதுக்காக நம்ம கூடி சோதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சபையாக கூடி சோதனம் பண்ணும்போது எல்லாரும் அதுல ஒரு பவர் இருக்கு, அதுல ஒரு வல்லமை இருக்கு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் சொல்றாங்க. இன்னொரு வசனம் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். விதைக்கிறதுன்னு சொன்னா கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது. அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம் 6வது வசனம் 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கொஞ்சம் சோதனம் பண்ணான்னு சொன்னா கொஞ்சம் தான் கர்த்தரே ரிட்டர்ன் பண்ணுவார். நிறைய சோதனம் பண்ணான்னு சொன்னா நிறைய கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திர பலிக்கிறவன் சங்கீதம் 50 தாவீது சொல்றார், என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. சோத்திர பலிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அல்லேலூயா 3ஆம் நாள் ராத்திரி ஒரு 1:30 மணிக்கு நான் உட்கார்ந்து, அவர் என்னுடைய 2வது மகளி அவர் படிக்க ஆரம்பித்தார் 1:30 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு அவர் முடித்தார். நான் 1:30 மணிக்கு பைபிளில் படிக்க ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முடித்தார். 2 பேரும் கம்பெனி, எங்களுக்கு நான் கம்பெனி, அவர் எனக்கு கம்பெனி, நான் அவருக்கு கம்பெனி. அப்படி உட்காந்து படிச்சுருந்தோம். அவர் காரியங்களை படிச்சுட்டு இருந்தார், நான் பைபிளில் படிச்சுட்டு இருந்தேன். 1:30 ராத்திரி காலையில் 6:30 வரையும் ஒரு 6 மணி நேரம். அல்லேலூயா. அதில் பார்க்கும்பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்தேன். அதில் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணி சீஷர் அனுப்பும் பொழுது, ஐயோ ஜனங்களை பட்டினியா அனுப்ப எனக்கு மனதில் 3 நாளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு போஜனம் கொடுத்தாங்க. ஆண்டவரே, இவ்வளவு பேருக்கு எங்க இருந்து கொடுப்போம்? கர்த்தாவே, எவ்வளவு பேர் கொடுக்கணும்னா 200 ரூபாய் வேணும். அதுவும் இது வனாந்திரமான இடம், இந்த இடத்துல எங்க கிடைக்கும் அப்படின்னு. உங்க இடத்துல இருக்கிறது என்ன போய் பாருங்கள். 5 அப்பம்
2 மீன் ஒரு பையன் வச்சுருக்கான், கொண்டு வாங்க. அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அட்வான்ஸாக ஹல்லேலூயா. அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஆசீர்வதித்து ஜனங்களை உட்கார வைங்கள், பந்தி பந்தியா புள்ளி மேலே உட்கார வச்சு கொடுக்குறாங்க அப்பம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நினைக்கும்போது அந்த அப்பத்தை நான் கூட கொஞ்சம் சாப்பிடணும் கூட எனக்கு ஆசையாக இருக்கும். அந்த அப்பமும் மீன் எப்படி வந்து ருசி அப்படின்னு சொல்லி ஆண்டு 5 அப்பம் 2 மீன், ஏன்னா கர்த்தருடைய காலத்தால் சமைக்கப்பட்டது. அது அப்படியே பிரித்து கொடுக்குறாரு. எல்லாரும் 5000 பேர் சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. புருஷர்கள் மாத்திரம், அப்புறம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர எல்லாரும் சாப்பிட்டு மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு அற்புதத்தை செய்யும்போது, ஒரு அதிசயத்தை செய்யும்போது ஆண்டவரை பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அந்த அப்பத்தை கொடுத்தார். ஜனங்களை பட்டினியாக அனுப்பினே மனதிலேயே கொடுத்து இவ்வளோ பேருக்கு எங்கேருந்து கொடுப்போம்? ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறது என்ன, அது கொண்டு வாங்க. கொண்டு வந்தது 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார ஜனங்களை எல்லாரும் கொடுத்து கர்த்தர் ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. லாஸ்டரை எழுப்பும் பொழுது கூட ஆண்டவரே ஒரு வல்லமையான ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி இதை சொல்லுகிறேன்னு சொல்லுவார். வாசிப்போமே, கடைசி அந்த வாசி பிடிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி லாஸ்டரை கலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக யோவான் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றார். 41 இதுதான் பாஸ்டர் பாடினார். மரித்த லாசரை எழுப்பினீரே அப்படின்னு சொல்லி, லாசரை எழுப்பினீரே. ஹல்லேலூயா. 41 யோவான் 11. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே செவி கொடுத்தபடினால், இன்னும் லாசரை எழுப்பத்துக்கு முன்பாகவே என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால நாம ஜெபம் போன ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஓனர் வீட்டில் எப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படியே ஓனர் சும்மா கொடுத்து விட்டீன்னு சொல்றாங்க. அப்படியே அதே போல கர்த்தர் நீ எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கணும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கொடுத்துட்டீர், எனக்கு நீ கொடுக்க போவதற்காக அப்படி இல்லை, எனக்கு நீ கொடுக்கறதுனால ஸ்தோத்திரம் பண்ணினேன், எனக்கு செவி கொடுக்கணும். அடுத்தபடியா நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 42. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. இதை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை சொல்லாமா? ஹல்லேலூயா. எப்படி ஒரு அற்புதத்தை செய்யும்போது ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்யும்போது அட்வான்ஸா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதான் நன்றி செலுத்துது ஆண்டவருக்கு. கர்த்தாவே செய்த எல்லா நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை முடிச்சு அதுக்கு பிறகு எழுந்து பாட்டு பாடி சிவமணி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். காலத்தில் உட்கார்ந்து வந்தோமா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருவீங்க, எழுந்திரிக்க போகிறோம். முடிச்சு உட்கார்ந்து நம்ம 2 கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண சாமி நம்ம சேர்ந்து பாடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 சொல்றாரு தாவீது. சங்கீதம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஏன் நன்மை செய்தபடியால் அவனை நினைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29 சாலமோன் ஞானி சொல்கிறார், நீதிமான் பாடி மகிழ்கிறான். ஹல்லேலூயா. இப்ப எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்து சொல்லப்படுவோம். ஹல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கின்றான், நானும் சேர்ந்து பாடிடுவேன். பாடி மகிழ்கின்றான், நானும் சேர்ந்து பாடிடுவேன். நீதிமானே கூட
ரட்சிப்பின் சத்தம் உண்டு. நீதிமானே புகழரசர் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். நீதிமானே வாசத்தரா ஆசீர்வாதமே. நீதிமானே வாசத்தரா ஆசீர்வாதமே. நீதிமானே சிரசின் ஆசீர்வாதமே. நீதிமானே சிரசின் ஆசீர்வாதமே. நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். போகையிலோ வருகையிலோ ஆசீர்வாதமே. பட்டணத்திலோ வெளியிலுமே ஆசீர்வாதமே. போகையிலோ வருகையிலோ ஆசீர்வாதமே. பட்டணத்திலோ வெளியிலுமே ஆசீர்வாதமே. நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். நீதிமான் பாடி மகிழ்கின்றார். நானும் சேர்ந்து பாடிடுவேன். கரங்களை பலமாய் தட்டி எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து அப்போஸ்தலர் சபையாராக நாங்கள் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். செய்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. செய்தவைகளுக்காக நன்றி ஆண்டவரே. செய்ய போகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை நீ சந்திக்க போவதற்காக, ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்க போவதற்காக, ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க செய்வதற்காக, ஒவ்வொருடைய கர்த்தாவே திவ்ய விண்ணப்பங்களுக்கு பதில் தரப்போவதற்காக, ஒவ்வொருடைய கர்த்தாவே காரியங்களை ஜெயமாக்கி தரப்போவதற்காக, ஒவ்வொருடைய கர்த்தாவே திவ்ய இயேசுவே விண்ணப்பங்களுக்கு வேண்டுதல்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட போவதற்காக, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொருவரையும் உயர்த்த போவதற்காக, ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த போவதற்காக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெருக செய்வதற்காக